உங்ககிட்ட இளையராஜா மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு காதல் சொல்லுங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு வந்து அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கோபம் கூட இருக்கு. என்னங்க எங்களை விட பயங்கரமா இளையராஜா ஃபேனா இவங்க அப்படின்னு. நான்லாம் வந்து நான் என்னை விட ரொம்ப சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து ராஜா ரசிகரா ஒருத்தர் இருக்காருன்னா, நீ எல்லாம் சும்மா நான் தான் அப்படின்னு நினைச்சிருப்பேன். அப்புறமா இணையம்லாம் வந்த பிறகு ஒரு வெளி நமக்கு கிடைக்குது இல்லையா? அதுல நான் வந்தோடனே கூட இங்க இருக்கிற இவங்க 2 பேருமே எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு 20 இயர்ஸ்லாம் நாங்க 2 பேரும் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அது காரணம் என்னன்னா, டிஎஃப்எம் பேஜ்ன்னு ஒரு பேஜ் இருந்துச்சு. அப்போ தமிழ் ஃபிலிம் மியூசிக் அது. இளையராஜா யாஹூ குரூப் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல தான் நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனது அப்போ. அங்க வந்து பார்க்கும்போது இருந்துச்சு, உன்னை விட வெறி பிடிச்ச ஆள்லாம் இருக்கிறாங்கன்னு அந்த அந்த ஒரு நமக்கு ஒரு அகங்காரம்லாம் இருக்கும் இல்லையா? நான் தான் அப்படின்னு. அதை உடச்சி நொறுக்குனது இன்டர்நெட் தான். இன்டர்நெட் வந்து தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ பேர் ஐயோ பயங்கரமா இருக்காங்களே இவங்கெல்லாம். ஏன்னா ஆனாலும் கர்வம் வந்து நமக்கு குறையல எப்பவுமே. அதுதான் ராஜாவோட மேஜிக்ன்னு தோணுது. மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க கண்டிப்பா. ஆனா இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க? நான் முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சேன். பவதாரணி அவங்க இப்போ சமீபத்துல காலமானாங்க இல்லையா? அவங்க காலமான போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து அதை தான் வீட்டில் நடந்த ஒரு துக்கமா பார்த்துச்சு. அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து பவதாரணியை இவ்வளோ பேர் விரும்புறாங்கன்றதே பல பேருக்கு தெரியாது. அதுக்கு அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தான் வீட்டில் நடந்த துக்கம் மாதிரி ஒரு செலிபிரிட்டி வீட்டில் நடக்கிற துக்கத்தை பார்க்கறதுக்கு. அப்போ அவர் வந்து ஒரு ரேஷன் கார்டில் பேர் போடாத ஒரு உறுப்பினர் தான் பல பேரோட வீடுகள்ல. எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான், எல்லார் வீட்லயுமே அப்படிதான் அவரு. அதனால அவரை எப்படிங்க லவ் பண்ணாம இருக்க முடியும்? என்ன காரணம்னு கேக்குறீங்க? எப்படி இருக்க முடியும்? ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து ஒரு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. நான் பிறந்து வந்து நான் வளர்ந்த காலகட்டங்கள்ல காத்த நிரப்பி இருந்தது அவரோட இசைதான். ஹிட்டுன்னா அது ஒரு காலம். நான் குழந்தையா இருந்து நான் பார்த்த காலம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் திரும்ப வரவே வராது. இப்ப வந்து இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கோ யாருக்குமே அந்த காலங்கள் கிடைக்காது. தொட்டா ஹிட்டு. ஒரு படம் போட்டா ஹிட்டு தான். அப்படியே காதுகள் தேன் மாதிரி வந்து பாஞ்சிட்டே இருக்கும். உங்க காதுகள்ல தேன் மாதிரி பாஞ்ச ஒரு பாடலை பாடுங்களேன். இசையை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். உறக்கமில்லை எனினும் கண்ணில் கனவு சுமந்து போகிறேன். தேவதை பாடலில் பூவின் ஊர்வலம் நீயதில் போவதாய் ஏதோ ஞாபகம். வெந்நீரில் நீராடும் கமலம் விலகாது விரகம். நாதம் என் ஜீவனே வா வா என் தேவனே. உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூரு